வெல்கம் டு தமிழ் சினி பூட். இன்னைக்கு நேரடியாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்க கல்கி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற கல்கி திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கல்கி திரைப்படம் நாகாஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், கமலஹாசன் மற்றும் பல பிரம்மாண்ட நடிகர்கள் பட்டாளம் நடிப்பில் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக இன்னைக்கு வெளியாயிருக்கு. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி படத்துடைய கதை சுருக்கம் பார்த்துருவோம். படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோன்னா, உலகத்தோடைய கடைசி நகரம் காசின்னு படத்தில் காட்டுறாங்க. ஸோ அந்த காசியில் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் அடிப்படை வசதி இல்லாமல் தண்ணிக்கு உணவுக்கும் அலாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நகரத்து மேலே காம்ப்ளெக்ஸ்னு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பிரமிடை கவுத்து வச்சது போல் ஒரு இடம் இருக்குது. அங்கே பூமியை ஆடுறவங்க தான் வாழணும்னு பணக்காரவங்க அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. காசில் இருக்கக்கூடிய மக்கள்கள் முக்கால்வாசி பேர் காம்ப்ளெக்ஸுக்கு எப்படியாச்சும் போயிடணும்னு அவங்க வாழ்நாள் கனவாக அதை கண்டுகிட்டு இருக்காங்க. அதே போல் ஒரு கனவு காண்ற ஹீரோ தான் நம்ம பிரபாஸ். ஸோ பிரபாஸ் அவர்கள் காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி போனார், ஏன் போனார், ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீத கதை. ஸோ கதையை நம்ம ஷார்ட்டாக சொல்லியாச்சு. ஸோ இந்த கதையில் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வரும். கதையை பார்த்தீங்கன்னா மகாபாரத்தை பேஸ் பண்ணியான ஒரு கதையாக பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அது இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லணும். ஸோ இந்த படத்துடைய பிக்கஸ்ட் பாசிட்டிவ்னா படத்துடைய இயக்குனர் நாகாஸ்வின். ஸோ ஒரு மகாபாரத கதையை படமாக டச் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸி கிடையாது. கொஞ்சம் தப்பு பண்ணாலுமே பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆனால் அதை சூப்பராகவே கையாண்டிருக்காரு. அதில் இப்படியாப்பட்ட ஒரு படம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியலை. அந்தளவுக்கு அவருடைய பெஸ்ட்டை நாகாஸ்வின் கொடுத்துருக்காரு. அவர் பண்ண கேரக்டர் சேஷன், அதே போல் கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட காஸ்டியூம், கேரக்டராக வாழ்ந்திருக்க நடிகர்கள் எல்லாருமே பார்த்து எடுத்து போட்டிருக்காரு. நாகாஸ்வின் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லணும். அடுத்த ஹீரோனா படத்துடைய ஹீரோ பிரபாஸ் அவர்கள் பாகுபலிக்கு பிறகு ஒரு பிக்கஸ்ட் படமாக இந்த படம் வந்திருக்கு. அவருடைய ஆக்டிங், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஆட்டிடியூட் எல்லாருமே இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. சூப்பராக இருக்குது. அடுத்ததாக அமிதாப் பச்சன் இந்த படத்தில் மற்றொரு ஹீரோவாக வாழ்ந்திருக்காரு. அவருக்கு 81 வயசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் அவர் தான் ரெண்டாவது ஹீரோனே சொல்லணும். அந்தளவுக்கு அவர் இந்த படத்தில் ஃபஸ்ட்லேருந்து எண்டிங் வரையுமே வராரு. ஸோ அவருடைய கேரக்டர் சேஷனை இயக்குனர் சூப்பராக எழுதியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய பேசும் பொருள் அந்த படத்துக்கு பிறகு ஆவார். அந்தளவுக்கு இந்த படத்தில் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. இந்த படத்தில் தீபிகா படுகோன் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க, சுமதினு. ஸோ அவங்க தான் இந்த படத்துடைய கருணே சொல்லணும். ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக படத்தில் நடிச்சிருக்க பசுபதி, திஷா பட்டானி மற்றும் பலர் அனைவருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் 5 நிமிஷம் வரக்கூடிய கமலஹாசன் கடைசியில் ரோயல் எக்ஸ்போவில் மிரட்டிட்டு போயிட்டார்னே சொல்லணும். அந்தளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் வேறு லெவலில் வேரியேஷன் காட்டி மிரட்டியிருக்காரு. ஸோ டெக்னிக்கல் வைஸாகவும் படம் ஸ்ட்ராங்காக இருக்குது. படத்தோடைய இசையமைப்பாளர் நம்ம சந்தோஷ் நாராயணன் பேக்ரவுண்ட் ஸ்கோரை மிரட்டியிருக்காரு. ஒரு சில இடங்களில் கூஸ்பு மூமெண்ட் கூட வருது. ஸோ அந்தளவுக்கு இப்படியாப்பட்ட ஒரு படத்துக்கு ஒரு மிரட்டலான பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. பாடல்களுமே சூப்பராக தான் இருக்குது. டெக்னிக்கல் வைஸாக விஎஃப்எக்ஸ் மிரட்டலாக இருக்குது. பாகுபலிக்கு அடுத்தபடியாக ஒரு பெஸ்ட்டான விஎஃப்எக்ஸ் படமாக இந்த படம் வந்திருக்கு. அதனால தான் ஹாலிவுட்டுக்கு இணையான ஒரு படம்னு இந்த படத்தை சொல்லலாம். ஸோ சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்தை பார்த்தோன்னா எப்படி எடுத்தார்னே தெரில. அந்தளவுக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய கிளைமேக்ஸில் பார்ட் 2க்கான லீடுமே மிரட்டலாக முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக படம் ஒரு 1200லேருந்து ஒரு 2000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணால் பார்ட் 2 இன்னும் பிரம்மாண்டமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்தோன்னா 3 ஹவர்ஸ் இருக்குது. மற்றபடி படத்தில் எங்கேயுமே நம்ம குறையா சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஓவராலாக படம் சூப்பராகவே இருக்குது. எல்லோரும் தியேட்டரில் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த கல்கி திரைப்படம் வெளியாகிருக்கு. ஸோ பிரபாஸுக்கு பாகுபலிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கல்கி திரைப்படத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? ஹாலிவுட்டுக்கு இணையான ஒரு இந்தியன் படமாக இந்த கல்கி படம் வந்திருக்கா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.